யாரா இருந்தா வெளியே வரக்கூடாது, நல்லா சிபிஐ விசாரிச்சு நல்ல சரியான தீர்ப்பா கொடுக்கணும், நிக்கிதா மேடத்தை கைது பண்ணணும். என் மயனுக்கு நடந்த மாதிரி நீ யாருக்குமே நடக்கக்கூடாது. என் கொலையும் கொதிக்கிற மாதிரி எந்த தாய் கொலையும் கொதிக்க கூடாது. தயவு செய்து இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சிபிஐ ரொம்ப நம்பிக்கை எனக்கு. அவங்க நல்லா விசாரிச்சு நல்ல ஒரு முடிவை சொல்லியிருக்காங்க. என் மயன் இறந்த துக்கத்துல இருந்த எங்களுக்கு நேத்து வந்த செய்தி நல்ல ஒரு மருந்தா இருந்துச்சு, லேசா ஒரு மருந்தா இருந்துச்சு. ரெண்டாவது, நீதிபதி அம்மா, வழக்கறிஞர்கள், சிபிஎஸ்ஆர்கள், பொதுமக்கள், எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்த எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ரொம்ப நன்றி. ஆனா இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. சிபிஐ சார்கள் நல்லா விசாரிச்சிருக்காங்க. இன்னும் அந்த நிகிதா மேடம் அவங்க எதுக்காக இந்த பொய் புகாரை கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க, யார் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க, இவ்வளவு சீக்கிரமா என் மயனை ஒரே நாள்ல அடிச்சு கொள்ளணுன்றத எதுக்கு அவசரமா செஞ்சாங்க? வீட்டுக்கு தெரியப்படுத்தாம, பெத்தவங்களுக்கு தெரியப்படுத்தாம யாராவது இந்த வேலை பார்ப்பாங்களா? ஏன் அப்ப தெரியப்படுத்தாமலே இந்த வேலையெல்லாம் பார்த்துருவோம்னு நீங்க பாத்தீங்களா அப்படின்றத வெளியே ஊர் உலகத்துக்கு தெரியணும். ரெண்டாவது, அந்த நிகிதா மேடம் அசால்ட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க நகையை காணோம் அப்படின்னு. அதை கேட்டுட்டு ஏன் எஃப்ஐஆர் என் மயன் போடல? ஏன் கோர்ட்ல கொண்டு கூட்டல? கோர்ட்ல கொடுத்துனா என் பிள்ளைய எடுத்திருந்தா உள்ள வச்சுட்டு, எடுக்கலைன்னா நீ வெளியே விடுவ. இதுதான் என் வயசுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரிலாம் நடந்துக்கு நான் இதுவரை நான் கேள்விப்படவே இல்லை. அதனாலதான் நானும் கொஞ்சம் சரி, ரெண்டு பக்கம் தானே விசாரிப்பாங்க. வச்சவங்க நகை வச்சு கொண்டு வந்தவங்களையும் விசாரிப்பாங்க, எடுத்தவங்களையும் விசாரிப்பாங்க. எது தப்போ எது ரைட் சரியா தான் விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற தைரியத்தையும் கூட நாங்க இருந்தோம். நீ ரெண்டுமே செய்யலைன்றது என் மயன் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். எஃப்ஐஆரும் போடல, நீ நீதிபதியும் கூட்டிட்டு போகல, அந்த அம்மா கொடுத்தது பொய் புகார்ன்றது நீ விசாரிக்கலைன்றது எனக்கு தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே 2 பிள்ளைகள், அது நல்லா இருக்கணும். இந்த வீடு வாசல் தான் எனக்கு தெரியும், சட்ட விதி இந்த அதிகத்தெல்லாம் எனக்கு தெரியாதியா. அந்த மாதிரி இருந்தவரை நான் ஏமா இந்த மயன் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியப்படுத்திருந்தேன். எனக்கான வேலையை நான் பார்த்துருப்பேன். யாரையாவது பிடிச்சு இந்த மாதிரியா அப்படின்னு கூட எனக்கு என் மயன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல அந்த மாதிரிலாம் இருக்கான்னு சொல்றதுனாலதான் நான் நம்பி வந்தேன். இப்போ சேசல இருந்து பார்த்துட்டு நம்பி வந்தேன். சரி, நம்ம பிள்ளை அப்படி கிடையாது, நம்ம காலில் பார்த்து எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு தான் வெளியே வந்தேன். கடைசி சின்ன பையனையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. சின்ன பையனையும் கூட்டிட்டு போறதுக்கு அப்புறமும் நம்பி கேட்டவங்க எல்லாம் சொல்லுவாங்க விட்டுருவாங்க. சரி, விசாரிச்சு விட்டுருவாங்க. நம்ம கோயிலுக்குள்ள இருக்கிறது நம்ம சொந்தமும் பந்தமும் தானே, எப்படி காப்பாத்திடுவாங்க. ரெண்டாவது, நமக்கு தெரியப்படுத்தாம இருக்க போறாங்க. இது அவ்வளவு பெருசா இல்ல போல, அதனால சொல்றாங்க வந்துருவாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு நம்பிக்கையா இருந்தேன். அதை யாருமே கேட்கல. அவனை கேட்கலைன்றது கூட இவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். கேட்டிருப்பாங்க, அதனால நம்ம சொல்லல போல அப்படின்னு நான் தைரியமா இருந்தேன். ஆனா கேட்காதது என் மகன் இறந்ததுக்கு அப்புறம். ஏன் கேட்கல, எதுக்காக கேட்கல? அங்க கோயிலுக்கு போன வேலைக்கு சேர்த்தது யாரு? அங்கதானே உன்ட்ட கையெழுத்து போட்டேன். அப்ப நீ அங்க நடந்த விஷயத்த எனக்கு வீட்டுக்கு சொல்லியிருக்கணும்ல. தன்னாலேயே உன்ட்ட வேலைக்கு சேர்ந்திருப்பேன் என் மகன். இல்ல அப்போ ஒருத்தர் பெத்து வளர்த்தக்கணும் தானே உனக்கு வேலைக்கு வந்திருப்பியான். அப்ப நீ கையெழுத்து போட்டிருக்கேன்ல, இன்னாரு தானே போட்டிருப்பேன். அப்ப நீ தெரியப்படுத்திருக்கணும். ஏன் தெரியப்படுத்த? அப்ப நீயும் சேர்ந்து பண்ணியா? அத பத்தி எல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியும். எனக்கு கேள்வி என்னன்னு கேளுங்களேன். ஏன் எனக்கு சொல்லல? கோயில்ல 9 மணிக்கு அந்த அம்மா சாமி போயிருக்கு, மறுபடியும் 11 மணிக்கு சொல்லியிருக்காங்க காணான்னு. கோயில நிப்பாட்டு 11, 12, 1, 2, 4 மணி நேரமா நீ நிப்பாட்டு வச்சிருக்க. என் பிள்ளை தண்ணி கூட கொடுக்காம ஏன் நிப்பாட்டு வச்சு? ஏன் எனக்கு சொல்லல? நீ சொல்லிருக்கணும்ல. சொந்த மந்தக்காரன் தானே எல்லாம் உள்ள இருந்திருக்க. அப்ப நீயா ஒரு முடிவு பண்ணி எடுத்துருப்ப. நீயா பிடிக்கிறதுக்கு நீ உனக்கு எப்படி உனக்கு யார் கொடுத்து கொடுப்பான்? அப்ப நீயும் பண்ணிருக்கேன்னு தானே கேள்வி வரும். சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. அதனால யாரா இருந்தா வெளியே வரக்கூடாது, நல்லா சிபிஐ விசாரிச்சு நல்ல சரியான தீர்ப்பா கொடுக்கணும், நிக்கிதா மேடத்தை கைது பண்ணணும். என் மயனுக்கு நடந்த மாதிரி நீ யாருக்குமே நடக்கக்கூடாது. என் கொலையும் கொதிக்கிற மாதிரி எந்த தாய் கொலையும் கொதிக்க கூடாது. தயவு செய்து இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏப்பா இதெல்லாம் நியாயமா கேட்கலாமா? சின்ன வேலையா பண்ணிருக்க, கொஞ்சமாவ பண்ணிருக்க, சைன் போறதுக்கு முடியவே முடியாது. யாருக்குமே அதெல்லாம் கிடையாது. யாருமே வெளியே வரக்கூடாது. ஒரு வார்த்தையிலேயே எல்லாமே புரிஞ்சுக்கலாம்.